ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு 2 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஏரியாவில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. இதனோட ஏரியா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருங்க. நல்ல மண் வளம் இருக்கக்கூடிய ஏரியாங்க. நல்ல மண் வளம் இருக்கக்கூடிய பூமிங்க. இந்த ஏரியானோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த 2 ஏக்கர் அமைஞ்சிருக்குதுங்க. சரௌண்டிங் எல்லாம் பாருங்கள், தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 75% தென்னந்தோப்பு தான் போட்டிருக்காங்க. இந்த லேண்டோட பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர பரம்பிக்குளம் ஆழியார் பாசன வசதி இருக்குதுங்க. அதில் தான் வந்து இந்த மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. இந்த லேண்டுக்குள்ளே கிணறு சர்வீஸ் போர் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கிற லேண்டுங்க. பிஏபி பாசனத்தில் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே நம்ம லேண்ட் ஸ்டார்ட் ஆகிருதுங்க. இந்த லேண்டுக்கு ரொம்ப பக்கமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செக் டேம் கூட இருக்குங்க. அதனால் தண்ணீர் வசதி மழை பெஞ்சதுன்னா குறைஞ்சபட்சம் 5 மாதம் வரைக்கும் இந்த குளத்தில் செக் டேம்லாம் தண்ணி நிற்கிங்க. அந்தளவுக்கு பெரிய குளங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செக் டேமுங்க. இதை தாண்டி இன்னொரு குளம் இருக்குதுங்க. தண்ணீர் வசதி எக்ஸஸாகவே இருக்கிற ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. மழை இல்லாத காலத்தில் பிஏபி தண்ணியிலேருந்து வர்ற மீதமுள்ள தண்ணியை வந்து இந்த குளத்தில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. செக் டேம்லேயும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம அந்த 2 ஏக்கர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. 20 அடி அகல மண் தடத்தில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே வந்துடலாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த 20 அடி அகல தடங்க. இது ஒரு பஞ்சாயத்து தடங்க. இந்த பஞ்சாயத்து தடத்தை ஒட்டியே இந்த 2 ஏக்கர் பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்புங்க இது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஆப்போசிட் சைடில் அமைஞ்சிருக்கிற இன்னொரு தோட்டங்க இது. அதுலேயும் வந்து மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து 3வது லேண்ட் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்க. சுற்று வட்டாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தென்னை மரங்க. மீதி நிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல ஒரு செழிப்பான சரௌண்டிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 2 ஏக்கர் பூமிக்கு ஒட்டியே அமைஞ்சிருக்கிற இன்னொரு லேண்டுங்க இது. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்கிற ஒரு தென்னை மரங்க. இதுக்கு அடுத்த லேண்டாக நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் நம்ம லேண்டுங்க. 2 தோப்புக்கு இடையில இருக்குங்க. மக்காச்சோளம் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கம் ஆகுதுங்க. நல்லா அருமையான மண் வளம், தண்ணீர் வளம் எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியாங்க. விலை பார்த்தீங்கன்னா மிக குறைவான விலைங்க. இந்த ஏரியாவிலேயே இந்த லேண்ட் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த லேண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் வாங்கலாங்க. கண்டிப்பாக க்ரோத் இருக்குங்க. அதுபோக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாங்கலாங்க. வாங்கி கிணறு போரு நீங்களாம் அமைச்சிக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லை தென்னந்தோப்பு போடுற ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கும் செட் ஆகுங்க. ஃபார்ம் ஹவுஸோடு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் செட் ஆகுங்க. எல்லா வகையான பர்பஸுக்குமே ஏற்ற ஒரு லேண்டுங்க. மக்காச்சோளம் எந்த அளவுக்கு செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டியிலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி டு கரூர் போகிற மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த லேண்டை ரீச் ஆகிடலாங்க. அது போக செஞ்சேரி மலையிலேருந்து உடுமலைப்பேட்டை வர்ற மெயின் ரோட்டில் இருந்து அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக உள்ளே வந்தால் வந்துடலாங்க. அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஈஸியாக வந்துடலாங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 250லேருந்து 300 மீட்டர் வந்து மண் தடத்தில் வர்ற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நிலம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க. இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 30 லட்ச ரூபா தான் சொல்கிறாருங்க. மொத்தம் 2 ஏக்கருங்க. அவங்க டோட்டல் ப்ரைஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா கேட்குறாருங்க. அதுலேருந்து கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணி நெகோசியேட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. இந்த லேண்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பேசி வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிகள், தென்னந்தோப்பு, விவசாய நிலம், பண்ணை வீடு, இந்த மாதிரி எது வேணாலும்
தொடர்ந்து அது ரிலேட்டடான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.